வணக்கம். நான் வந்திருக்கு சோரநாலிங்கேஸ்வர் கோயில் நல்லம்பாக்கம். இந்த நல்லம்பாக்கம் எப்படி வரணும் அதை பற்றி உங்களுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லோரும் விசிட் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே. நான் இப்போ வந்திருக்கு சென்னை வண்டலூர் ஜூலேருந்து வரது கண்டிகை பக்கத்தில் நல்லம்பாக்கம் ஊர் பேர். இந்த நல்லம்பாக்கம் ஊரில் ஒரு சிவன் கோயில், நல்ல பிரமாதமாக சிவன் கோயில் மலை மேலே இருக்குது. அங்கே வந்திருக்கு. இப்போ மலை மேலே போகிறது எப்படி அதை நான் காட்ட போகிறேன். இப்போ மலை போகிறதுக்கு முன்னாடி பாருங்க, இது ஊர் காவல் தேவதை இங்கே இருக்காங்க. இங்கே கணபதி முருகன் ரெண்டு பேருடைய கோயில் இருக்கு. இப்போ கீழே கோயில், அது உள்ளே போய் காட்ட போகிறேன். இப்போ நான் கோயில் உள்ள என்ட்ரி ஆகிடுச்சு பாருங்கள். உள்ளே வரும்போது பைரவர்கள் இங்கே உட்காந்து இருக்கு. சின்ன பைரவர் சாப்பிட்டுட்டே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பைரவர் கோயில். பைரவர் வணக்கம். கோயில் உள்ள பைரவர் சிலைகள். வீடியோ பார்த்து நல்லா வேண்டிக்கிங்க எல்லாரும். இங்கே அம்மா உட்காந்துருக்கு. பைரவர் இது இருக்கு. ஆப்போசிட்டில் அம்மன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா வராகி அம்மன், ரொம்ப நல்லா இருக்கு. வராகி அம்மன் இடம் பழைய இடம், இப்போ புதுசாக கட்டிகிட்டே இருக்கு கோயில். சிலைகள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி. இது இன்னொரு கோயில். உள்ள போகலாம். இது நந்தி மகாராஜ் இங்கே உட்காந்து இருக்கு. எல்லாரும் பார்த்து வேண்டிக்குங்க. சிவன் பார்வதி. இந்த கோயில் இப்போ தான் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ எல்லோரும் வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி எல்லோரும் வர வச்சுங்க. மக்கள் வர வர கோயில் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம். நம சிவாய். இப்போது நான் வந்திருக்கு சென்னை தாம்பரம்லேருந்து. நிறைய பேர் இதில் இந்த கோயில் பற்றி தெரிஞ்சுட்டேன். இந்த மாதிரி மலை மேலே ஒரு சிவன் சோரநாலிங்கேஸ்வரர் சிவன் கோயில் இருக்குது. ஸோ இந்த கோயில் பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னாக்கா மக்களுக்கு தெரியப்பட்டோம். நல்லா எல்லோரும் தெரிஞ்சு இங்கே வரணும். அதை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ பழைய கோயில், நீங்கள் எவ்வளோ நாள் வந்து இருக்கீங்க சொல்லுங்கள்.
ஓம் நம சிவாய சிவாய நம. திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வர ஆலயம் நல்லம்பக்கம் சிவன் கோவில் மலை மேலே வந்து ஒரு 100 வருஷத்துக்கு பழமையான சிவாலயம். இந்த இடத்துல ஒரு 10 வருஷமாக இந்த இடத்துல நம்ம பெரிய சிவாலயமாக நம்ம கீழே மலை அடிவாரத்தில் கட்டியிருக்கிறோம். மேலே ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கட்ட வசதி இல்லாததுனால இந்த இடத்துல கட்டின்னு இருக்கிறோம். தண்டதானம் பண்ணுறது, வராகி அம்மன், பைரவர், சிவன், இப்போ முருகர் சிலை வைக்க போகிறோம், பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அகோர வீரபுத்தர், கோசாலை எல்லாமே இந்த இடத்துல அமைச்சு ரொம்ப ஒரு சிறப்பாக கட்டணுன்ட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கட்டின்னு வரோம். ஓம் நம சிவாய. இது வடிவானந்த சித்தரால் மலை மேலே இருக்கிற சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அவர் கொஞ்ச நாள் இருந்து அவர் காத்தோடு காத்தாக கலந்துட்டார் ஆண்டு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். பூஜையும் சரி, வர மக்கள் ஒரு அமைதியான ஒரு இதுவும் சரி, நல்லா ஒரு இதுவாக இருக்கும். அதேமாதிரி பஞ்சமி வராகி அம்மனுக்கு சராசரியாக பூஜை நடக்கும் ஈவினிங்கு 4 மணிக்கு மேலே. அதேமாதிரி அஷ்டமியும் பைரவருக்கும் ரொம்ப சிறப்பாக பூஜைகள் நடக்கும். அவங்களுடைய மனசில் பட்ட காரியங்கள் நிறைய நிறைவேறும். இந்த குழந்தை இல்லாதவங்க, பட்டு கல்யாணம் ரொம்ப நாள் ஆகாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் அந்த ஒரு இது இந்த இடத்துல வந்தால் ரொம்ப ஒரு சிறப்பாக கிடைக்கும். உடம்பு மனசு கஷ்டமாக இருக்குது, உடம்பு நோய் அதுமாரிலாம் இருக்கிறவங்க இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். மனசத்தை விட இங்கே வந்து வேண்டிட்டோம்னா எல்லாருக்கும் பிரச்சனைகள் தீரும், தீர்வு கிடைக்கும். அப்படி தானே? அது ஸ்ட்ரைட்டாகவே சிவனை போய் பார்த்தாவே போதும். இன்னொன்று மக்கள் இங்கே கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கீழே கோயில் கட்டிகிட்டே இருக்கு. இதுக்கு நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் எப்படி? இங்கே வந்து கொஞ்சம் பார்க்கணும், பார்த்துட்டு உங்கள் மனசில் பட்டுதுன்னா என்ன முடியும், உதவி செய்ய முடியும், நீங்கள் இதெல்லாம் செய்யணும். நிறைய உங்களால் முடிஞ்சு ஏதோ சின்ன ஒரு உதவி, 1 ரூபா வந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி காலையில். ஏன்னா உங்களுடைய பங்களிப்பு இந்த இடத்துல இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். சுற்றி பெருசாக கட்டின்னு வரோம். இப்போ முருகர் சிலை 5 அடியில் வள்ளி தேவனோட நம்ம பிரதர்ஷனம் பண்ணுறோம். அந்த சிலைக்கோ இல்லை செங்கல், சிமெண்ட்டு, கம்பி எந்த பொருளாக இருந்தாலும் எங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல போனால் வந்து பார்த்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன உதவி செய்யலாம். அது நீங்கள் எல்லோரும் பார்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். சிவராத்திரி அன்னைக்கு கூட ரொம்ப பெரிய விசேஷம் இங்கே. பிரதோஷம், சிவராத்திரி, மகா சிவராத்திரி, பிரதோஷம், 2 அஷ்டமி, 2 பஞ்சமி, 2 பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி ரொம்ப சிறப்பாக இந்த இடத்துல பூஜைங்களாம் நல்லா நடக்கும். நீங்களும் வந்து பாருங்கள், வந்து பார்த்துட்டு அதை சொல்லுங்கள். அன்னதானம் இல்லை இப்போ? அன்னதானம்லாம் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் பண்ண மாட்டோம். அந்த பிரதோஷம், அஷ்டமி அந்த டைமில் பூஜை டைமில் பண்ணுவோம். கோசலை வச்சிருக்கு, நான் உட்காந்து இருக்கு. இது பின்னாடி பக்கத்தில் கோசலை, அதுவும் நான் காட்ட போகிறேன். வாங்க மக்களை. ஐயா வணக்கம். சரி. இந்த கோசலை கற்பர், ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே அதே தூரத்தில் தெரியுது சிவலிங்கம், மலை மேலே இருக்கு. கொஞ்சம் ஜூம் எடுத்து காட்டுறேன், அது தெரியுது பாருங்க. இப்போ நான் அங்கே தான் போக போகிறேன், போயிட்டு நேரே காட்ட போகிறேன் உங்களுக்கு. இங்கே கோசலா காட்டலான்ட்டு கூப்பிட்டு வந்தேன். பாருங்கள் கோசலை, சிவலிங்கம் கூட கட்டி வச்சிருக்கு மேலே. ரொம்ப ஒரு அருமையான நிம்மதியான இடம். இங்கே நீங்கள் வெக்கேஷன் அன்னைக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது இருக்குது.
உட்காந்து இருக்கு. வாங்க சிவலிங்கம் மேலே அங்கே மலை மேலே நிறுத்தி அது காட்டும். இங்கேருந்து இந்த மலையில் நான் போகிறேன். மலை போகிறதுக்கு முன்னாடி பாருங்க முருகர் உட்காந்து இருக்கு. இந்த பக்கம் பிள்ளையார் இருக்கு. மலை மேலே இப்போ நடந்து மேலே போயினே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் வெயில் நேரம், கால் சூடுது. ஸோ கொஞ்சம் காலையில் சீக்கிரம் இல்லைன்னா சாயந்தரம் வந்தால் ரொம்ப அருமையான இருக்கும். அருமையான நேச்சுரல் காற்று கிடைக்கும், உடம்பு ஆரோக்கியம் இருக்கும். புத்து உண்மையான ரியல் புத்து இங்கே இருக்கு. மலை ரொம்ப ஹைட் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் ஹைட் இருக்கு. மலை ரொம்ப ஹைட் இல்லை, இருந்தாலும் மூச்சு வாங்குது. ஆனால் மேலே வந்தால் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறது. சுற்றி பியூட்டிஃபுல் பார்வை. மலை மேலேருந்து பாருங்க, பார்க்கறது எப்படி இருக்கும். கரெக்டாக கீழே பூசாரி கிட்ட பேசும்போது மேலே இடம் இல்லை, அதனால மேலே பெருசு கோயில் கட்ட முடியலையா. ஸோ இருந்தாலும் சிவலிங்கம் கட்டுறது இடம் இருக்கு, அதையே கட்டி வச்சிருக்கு. கடைசி நாங்கள் வந்துட்டோம் சிவலிங்கம் கிட்ட, மலை மேலே. இது பாருங்க மக்களே, இங்கே வந்தால் நீங்களே உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணி பூஜை செய்யலாம். பார்த்தா அப்படிதான் தெரியுது. நீங்கள் சிவலிங்கம் கிட்ட வந்து நேர வேண்டிக்கலாம். நந்தி மகாராஜ்
सुपर है कि बहुत अच्छा लोकेशन है। यहाँ पे कोई भी आप आएंगे तो समझ पाएंगे कैसा है ये जगह। बहुत ही शांति प्रिय जगह है। मकले पारंगा आप सब लोग देखिए, पहाड़ के ऊपर से चारों तरफ का नज़ारा सुत्ती पाकते எப்படி இருக்கு। இந்த பக்கம் வண்டலூர் ஜூ, அந்த பக்கம் சிவலிங்கம் ரொம்ப அழகா இருக்கு। இங்க வந்த மனசு அப்படியே तृप्ति बहुत दिल खुश हो जाएगा। ऐसी जगह पे आप कम से कम कभी ना कभी घूमने आइए। चेन्नई से बहुत नज़दीक है। जैसे कि चेन्नई ताम्रम से आपको आना पड़ेगा कंडीगई, वंडालूर जू होते हुए कंडीगई से पहले जो टैगोर इंजीनियरिंग कॉलेज है वहाँ से राइट में लेना है। गली जैसा छोटा रोड है, वहाँ से आएंगे तो नलम्बाकम विलेज, इस विलेज में आके पूछेंगे स्वर्णलिंगेश्वर मंदिर किधर है। யாரு கிட்ட நீங்கள் கேட்கலாம், ஸ்வர்ணலிங்கேஸ்வர் கோயில் எங்கே இருக்கு, நலம்பக்கம் வில்லேஜில் டேகோர் இன்ஜினியரிங் காலேஜ் எதிர் மாதிரி ரைட்ல உள்ளே வரணும் பாருங்க லொக்கேஷன்। இப்போ நான் வந்திருக்கு மத்தியானம் நேரம், ஆனால் வெயில் அவ்வளோ இல்லை, அதனால ரொம்ப நல்லா இருக்கு। கீழே லொக்கேஷன் பாருங்க। சூப்பராக இருக்கு। இங்கே வந்து சிவன் கூப்பிடணும், பிரதோஷம், இந்த அஷ்டமி, இந்த மாதிரி டைம் வந்து கூப்பிட்டா நல்லா இருக்கும்। சிவராத்திரி அன்னைக்கு வந்தால் இன்னும் நல்லா பெரிய விசேஷம்। ஸோ என் வீடியோ இங்கே தான் நான் எண்டு பண்ணுறேன்। அடுத்தது கீழே போனோம், शिवन की கொஞ்சம் வேண்டிட்டு शिवन से थोड़ा अच्छे से बात करके अभी हमें जाना है। तो यही पे सबको मैं बोलना चाहता हूँ, आप सब लोग आइए घूमने को यहाँ कभी ना कभी। ओके।